ஆயால் நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இஃப் எல்ஸ் அப்படின்னா என்ன நம்ம வந்துடும். ஓகே, இஃப் கண்டிஷன் அண்ட் எல்ஸ் ஆல்சோ எல்ஸ் இஃப், இந்த 3 கண்டிஷன் நம்ம ஜாவாவில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா இஃப் கண்டிஷன். இந்த இஃப் கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தா ஓகே, இப்படி இல்லைனாங்கிறது வந்து எல்ஸ் இஃப். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாளைக்கு வந்து மார்னிங் டின்னர் சாப்பிட போகிறேன், அது இட்டியாக இருந்தால் நான் சாப்பிடுவேன். ஓகே, இருந்தாங்கிறது இஃப். அப்படி இல்லைன்னா நான் பொங்கல் சாப்பிடுவேன். இல்லைனாங்கிறது வந்து எல்ஸ் இஃப். எதுவாக வழி இல்லை, லாஸ்ட்டாக ஒரே ஆப்ஷன் இதுதான்ப்பா, தோசை மட்டும்தான் அப்படின்னா நான் தோசை சாப்பிடுவேன். அதான் இஃப் எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸ். ஓகே, இது 3 கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இப்படி இருந்தால் இஃப், அப்படி இல்லைன்னா எல்ஸ்னு சொல்லலாம், அது எல்ஸ் இஃப்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிக்யூ இருக்குது. ஓகே, அந்த எம்சிக்யூ பற்றி நம்ம அதான் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஒரு ஓரத்தை இருக்கட்டும், ரியலைஸ் பண்ணலாம். இதே இதை நான் கோடிங் எதை யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆட் ஆர் ஈவன் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது ஆடாக இருந்தால் எனக்கு பிரிண்ட், அதாவது திஸ் நம்பர் இஸ் ஆட், அதாவது இந்த நம்பர் வந்து ஆட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. இல்லை இது வந்து ஆட் இல்லை, இது எனக்கு ஈவன் நம்பர் அப்படின்னா இந்த நம்பர் இஸ் ஈவன் அப்படி பிரிண்ட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ = 12. ஓகே, அப்போ நம்ம வந்து இஃப் கண்டிஷனில் கொடுக்க போகிறதுன்னா, ஏ வந்து ஆடாக பார்க்கறதுக்கு இஃப் ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல், ஓகே, டபுள் ஈக்குவல் 0 இப்படி இருந்ததுன்னா எனக்கு ஈவன் சென்ட் பண்ணு. ஈவன் 12னா ஈவன். ஓகே, அந்த மாதிரி சென்ட் பண்ணு. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து இது வந்து ஆட் அப்படின்னு சென்ட் பண்ணு. இந்த மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, இதான் பேசிக்காக நம்ம வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணக்கூடிய இடம். இஃப் எல்ஸ் இல்லை எனக்கு வந்து இன்னும் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ரொம்ப ஈஸியாக டெஸ்ட் பண்ணி இப்படி பண்ணலாம். ஓகே, எப்படின்னா 10, அதாவது A = 10, B = 8, C = 6 or 2, இந்த மாதிரி லோ வேல்யூ வச்சுக்கோமா. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது ஸ்மால் வேல்யூ அப்படின்னா, ஈஸியாக கம்பேர் பண்ணுவோம். ஓகே, ஒவ்வொரு இது கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம எல்சிஎஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எல்இஃப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் அண்ட் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். எலிஃப் வந்து அதுவும் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பேசிக்காக எப்படி பண்ணுறவங்க பண்ணிவிட்டு அதை வச்சு அதோட இந்த இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் இஃப். ஓகே, இந்த 3 கண்டிஷன் லேர்ன் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இஃப் கண்டிஷன், லூப், ஆல்சோ அதை வச்சு எப்படி நம்ம ஒரு கேல்குலேட்டர் ப்ராஜெக்ட் பேசிக் லெவலில் பண்ணுறது வழியே பார்த்துருக்கோம். இன்னும் இந்த பேசிக் லெவலில் எப்படி கேல்குலேட்டர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு பார்க்கக்கூடியது இதுதான். ஓகே, அண்ட் எப்போவுமே அதுதான் உங்களுக்கு நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேசிக்காக ஒரு சின்டாக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நாங்கள் இப்போ ப்ரோக்ராம் கேட்போம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு சின்டாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பேசிக்காக இஃப்க்கு என்ன மாதிரி சின்டாக்ஸ் இருக்குன்னா, ஒன்லி இந்த மாதிரி தான் இருக்கும். இஃப் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து இஃப் அண்ட் எல்ஸுக்கு எப்படி சின்டாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இஃப் அண்ட் எல்ஸ். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இஃப் எல்ஸ் இஃப்க்கு வந்து ஓவராலாக நான் இப்போ போட்டிருக்கேன்ங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நான் காமனாக போட்டிருக்கேன். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஃப் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ட்ரூவாக இருந்தாங்கன்னா இதுலேயே நமக்கு பிரிண்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ஸ்டாரோ ஏதோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஸ்டார் கொடுக்குறேன்னா இதுலேயே எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த இது வந்து ஃபால்ஸாக இருக்குது, இது ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே நான் ஏதாவது சிம்பிள் இருக்குன்னா இது எனக்கு சிம்பிளோ இல்லை சம்திங் ஏதோ ஸ்ட்ரிங்கு இல்லை ஜஸ்ட்னே டைப் பண்ணுறேன் இந்த மாதிரி இருக்குன்னா இது எனக்கு பிரிண்ட் ஆகும். இது ரெண்டுமே எனக்கு ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் ஓகேயா மட்டும் எனக்கு வந்து இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் உள்ளது பிரிண்ட் ஆகும். ஓகே, அதை நான் போட்டிருக்கேன். இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், நவ் ரன் எல்ஸ் கண்டிஷன். ரெண்டுமே ஃபெயிலாக இருந்தால் மட்டும்தான், அதாவது ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளேயே ப்ரோக்ராம் போகும். ஓகே, இல்லைங்க எனக்கு இதுவும் ட்ரூவாக இருக்குது இதுவும் ட்ரூவாக இருக்குது வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இருக்காது, ஒரு வாட்டி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்ரூவாக இருக்கிறதுக்குள்ள மட்டும் தான் போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதோட முடிஞ்சிடுச்சு எல்ஸ் இஃப். திருப்பி நீங்கள் இன்னொரு இஃப் போட்டிங்கன்னா தேவைன்னா அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணும். ஓகே, இதுக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஓகே, நான் அப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ A = எடுக்கலாம் இன்டீஜர் A = 10 அப்படி கொடுக்குறேன் வேல்யூ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா A வந்து ஆடா ஈவனா செக் பண்ண போறேன். ஓகே, அதுக்காக இஃப் எல்ஸ் இஃப்
கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் 0. இப்படி இருந்துச்சுன்னா என்னன்னா இது வந்து ஈவன் அர்த்தம். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இதில் போய் நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ள த நம்பர் இஸ் ஈவன் அப்படி கொடுக்கலாம். அதே இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் என்ன கொடுக்குறது தெரியுமா, ஒரு டபுள் கொட்டேஷன் இதை கொடுத்துட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க, இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு இதுக்கு இடையில வந்து ஏ. அப்போ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது எது பிரிண்ட் ஆகும்னா த நம்பர் 10 இஸ் ஈவன் அப்படி பிரிண்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் எல்ஸ் அதேதான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் உள்ளுக்குள்ள டபுள் கொட்டேஷன் போட்டு த நம்பர் ஏ இஸ் ஆட் அப்படியே கொடுத்தோம். ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா இது ஆடாக எவ்வளோ செக் பண்ணுறோம். ஏ மாடுலஸ் 2 டபுள் ஈக்குவல் 0 இது போட்டு அர்த்தம் என்னன்னா ஏ வந்து 2ஆல் அடிபட்டுச்சு அப்படின்னா 0. ஓகே, இந்த நம்பர் இஸ் ஈவன், இந்த நம்பர் இஸ் அதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஜாவா கம்பைல் ஃபைல் டாட் ஜாவா. ஓகே, நம்பர் 10 இஸ் ஈவன். இப்போ 10க்கு அப்புறம் கேப் வரணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் கரெக்டாக கொடுக்கணும். இன்னொரு கேப் கொடுத்துட்டு அப்படின்னா ஓகே, நம்பர் 10 இஸ் ஈவன் இந்த மாதிரி இருக்கும். இல்லை ஓகே, இது ஓகே, பேசிக்காக இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுலேயே இன்னும் எல்ஸ் இஃப் நம்ம ஆட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். லைக் எப்படி சொல்லலாம்னா ஓகே இந்த மாதிரி else if இதான் கோடு எழுதிக்கு ஒரு சாம்பிள் கோடு தான். ஓகேயா, ஏயோட வேல்யூ 10னும் பியோட வேல்யூ 20னும் அண்ட் சியோட வேல்யூ 30 கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது, ஏன்னா நம்ம இப்போ டீப்பாக கொஞ்சம் போனோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் ஃபீல் ஆகுங்கிறதுக்காக. இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ, அதாவது ஏயும் பியும் கூட்டினா வேல்யூ ஏ ஒரு மாதிரி கேட்டிருக்கோம், அப்சல்யூட்லி வராது. நான் அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி எல்சிஃப் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எல்சிஃபில் வந்து ஏயும் பியும் கூட்டினா எனக்கு சி வருமா அப்படி கேட்டிருக்கேன். ஆமாம் வரும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா எனக்கு எல்ஸ் வரும், நத்திங். ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ஃபால்ஸ். ஓகே, கரெக்டாக தான் இதான் கரெக்டாக இருக்குது. இல்லை எதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னா நெக்ஸ்ட்டு 300 போடுறாங்க பார்க்கணுமா 30 இதுதான் வருது. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்துச்சு, டேட்டா டைப்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பேசிக்காக கேல்குலேட்டர் பார்த்தாச்சு, வெறும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எல்லாமே வச்சு பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஃபார் லூப் பார்த்துருக்கோம், இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இதில் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இதே இதில் கொஞ்சம் லைட்டாக அட்வான்ஸ்ட். ஓகே, அது என்னென்னா நம்ம வந்து இதே இதில் ஸ்கேன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் இதே எக்ஸ்பென்ஸ்லாம், பட் ஸ்கேனர்னு ஒரு ஆப்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கேன் யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். import java dot import java dot util dot scanner. இது போட்டதுக்கப்புறம் ஸ்கேனர் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கேனர்
SC equal to new scanner. Okay, இது system dot in system dot n new scanner system dot in. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் கால் பண்ண போகிறோம். எங்கள் ஸ்கேனருக்கு வந்து யூஸ் பண்ணி நம்மளால் இண்டிஜர் தான் கால் பண்ண மாட்டோம், இல்லை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அது மாதிரி இண்டியா எடுத்துகிட்டு ஃப்ளோட்டு, டபுளு அண்ட் கேரு நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஓகேயா, கேரக்டர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லைன் அதாவது ஸ்ட்ரிங்கோட நெக்ஸ்ட் லைன் டாட் கேர் அந்த இதுக்கு 0ன்னு வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கு எந்த கவனிங்க. ஓகே, reference index क्या and இதுக்கு முன்னாடி எப்பவுமே சிஸ்டம் டாட் ஏன் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியணும். கம்பைல் பண்ணும்போது அந்த இதில் ரன் பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்படி ஒன்று நமக்கு நீ அசைன் இருக்கப்போ தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஓகே, copy paste paste D C. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்தாச்சா, இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, அதுவும் நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, நம்ம வந்து இந்த லைனில் ஸ்கேனரை கால் பண்ணுறோம். ஆல்ரெடி ஸ்கேனர் பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கால் பண்ணி அந்த எஸ்சி நம்ம தனியாக அதுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த எஸ்சி டாட் நெக்ஸ்டின் கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து இன்டீஜர் ஏல ஒரு இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸ்கேனர்லாம் வாங்குறது எதுக்காக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம்னா நம்ம கொடுத்தா நமக்கு ஷோ ஆகும், நீங்கள் இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு காணிக்கும். இப்போ நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் தெரியும். அது ஏயோட வேல்யூ இருக்குது. இப்போ லைட் 7 கொடுக்குறேன்னா பியோட வேல்யூ 9 கொடுக்குறேன். சியோட வேல்யூ எத்தனை கொடுக்க? நத்திங். ஏன்னா நம்ம அப்போ 19 தான், எதுவுமே இல்லை ஈக்குவலாக இப்படி வரும். இப்போ 10 அப்போ ஆல்ரெடி இருந்த வேல்யூ கொடுப்போம். ஓகே, 10 20 30 இப்போ ஃபால்ஸ்னு இருக்குது. அதாவது நம்மளுக்கு எல்சிஎஃபோட ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள வேல்யூ ஃபால்ஸ்னு வந்துருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் நம்பரே ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சது சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிச்சயமாக அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தீர்த்து வைக்கிறேன் டவுட்ஸ் எல்லாத்தையும். ஆல்சோ உங்களுக்கு கமெண்ட்லேயே நான் ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.